ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் வச்சு நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம். பஞ்சு போல் ஆப்ப மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ரேஷன் அரிசி பச்சரிசி இந்த டம்ளர்கிட்ட 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதுவும் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூட அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். நல்லா கழுவி ஊற வச்சுருவோம். ஃபுல்லாக இப்போ 4-5 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ அதை தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அந்த மாவு அரைக்கும்போது 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன். துருவின தேங்காய் 1 கப்பு, அதே கப் அளவுக்கு சாதம், வடித்த சாதம் 1 கப்பு போட்டுக்கணும். ரெண்டையும் போட்டு அந்த அரிசி கூடையே இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும். போட்டாச்சு. இப்போ இதையும் அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்துக்கிடுவோம். ஆப்ப மாவு இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ அதை நல்லா எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மாவை நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தேவையான அளவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து அதை ஆப்பத்துக்கு நம்ம கலந்துக்கிடுவோம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் சோடா மாவு போட்டிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்ப மாவு நல்லாவே தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊற்றி சுற்றும்போது நல்லாவே வரும். கட்டியாக வச்சுருந்திங்கன்னா ஊற்றி சுற்ற முடியாது அப்பச்சட்டியில். அதனால் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றினோன்னா அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வருங்க ஆப்பம். இப்போ ஆப்பம் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, ஆப்பச்சட்டி. இப்போ அதில் ஊற்றி அதை நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. ஊற்றும் போதே ஆப்பமாவு ஊற்றி சுற்றும் போதே பபுள்ஸ் மாதிரி வருங்க. அப்படி வந்தாலே நமக்கு ஆப்பமாவு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆப்பம் நல்லாவே பஞ்சு போல் சாஃப்டாக வரும்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நல்லாவே வந்திருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஆப்பம். இது மாதிரி ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கிடுவோம். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், ஆப்பம் நல்லாவே வரும். யாராருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்கணும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, நல்லாவே வரும். ஆப்பம் சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையல் டிப்ஸு, சமையல் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு தேங்காய் உடைச்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஜாரில் போட்டு. அது கூட 3 ஏலக்காய் போட்டு நம்ம
நைஸாக அரைச்சி எடுத்து அதை பால் புழிஞ்சு எடுத்துக்கிறோம் வடிகட்டி. இப்போ ஆப்பம் ஃபுல்லாக ஊற்றி எடுத்தாச்சுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சு போல் சாஃப்டாக சுற்றி அவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குல்ல? கண்டிப்பாக சாப்பிடணும் போல் தோணுதா? கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஊற்றி சாப்பிட்டு பார்த்ததில் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. இந்த தேங்காய் பால் கூட ஆப்பம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து செஞ்சு கொடுங்க. அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.